Bible declares that God is love. இந்த வேதமானது தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறது. The centrality of the Bible is all the actions pertaining to a God of love. வேதத்தினுடைய முழுமையான செயலும் இந்த அன்பாகிய தேவனை மையமாக வைத்து செயல்படுகிற செயல்பாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. Probably the Bible is being focused or seen by people in different directions. இந்த வேதாகமானது பல மக்களால் பலவிதமான கோணங்களின் வழியாய் பார்க்கப்படுகிறது. But we believe that the right angle by which we could really understand the reality of the God's love is only to understand that God is love. தேவன் அன்பாக இருக்கிறார் என்ற அந்த கோணத்தோடு நாம் பார்க்கும்படியான இந்த அன்பின் செயல்பாடின் மூலமாக மாத்திரமே நாம் இந்த வேதத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். The teaching of the Bible, which is called the doctrines of grace, wonderfully portrays the love of God. கிருபையின் சத்தியம் என்ற இந்த போதனையானது அற்புத விதமாக தேவனுடைய அன்பை சித்தரித்து காட்டுகிறதாக இருக்கிறது. Doctrines of grace is nothing but the message of a loving God by which He portrays His love to the unworthy people. கிருபையின் சத்தியம் என்பது இந்த அன்பின் தேவன் தம்முடைய அன்பின் வழியாய் தகுதியற்ற மக்களின் வாழ்க்கையில் செய்கிற மகத்துவமான உன்னதமான ஒரு செயலாக இருக்கிறது. So we continue to see in that angle the love of God and the way by which He acts in the world with His people. ஆகவே இந்த தேவனுடைய அன்பை தம்முடைய மக்களின் வழியாய் செயல்படுகிற இந்த செயல்பாட்டை குறித்து நாம் பார்க்கிறோம். Luke's Gospel 15th chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் when all the Pharisees and everybody was there, இவ்விதமாக அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் கூடி வந்திருந்த அந்த இடத்தில் when people were there thronging, அங்கு அநேக மக்கள் அவ்விதமாக இங்கு கூடி வந்திருந்த பொழுது the Lord Jesus was explaining, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். The sheep which was lost, இழந்து போன இந்த ஆட்டை குறித்து அவர் பேசுகிறார். The Lord Jesus Christ Himself stated the purpose for His coming into this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை அவராகவே சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Luke's Gospel 19th chapter. Luke's Gospel 19th chapter. We see how the Lord expressed His purpose of coming. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்ததனுடைய நோக்கத்தை இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். Luke's Gospel 19:10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். For the Son of Man is come to seek and to save that which was lost. இழந்து போனதை தேடவும்
ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். He has come to this world with only one purpose. அவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம். What was that purpose? அந்த நோக்கம் என்ன? To seek and to save which was lost. இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியாக வந்த ஒரு நோக்கத்திற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். To explain this, இதை வெளிப்படுத்தும்படியாக விளக்கப்படுத்தும்படியாக has given a parable in Luke's Gospel 15th chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இங்கு ஒரு அருமையான ஓமையை சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Luke's Gospel 15:4. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். When man of you having 100 sheep, if he lost one of them, doth not leave the 99 in the wilderness and go after that which is lost until he find it. 5th verse. And when he hath found it, he layeth it on his shoulders rejoicing. And 6th verse. And when he cometh home, he calleth together his friends and neighbors, saying unto them, rejoice with me, for I have found my sheep which was lost. Here the Lord Jesus Christ is telling about the one sheep which was lost. இழந்து போன ஒரு ஆட்டை குறித்து அவ்விதமாக அவர் பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். Only one, ஒன்றே ஒன்றுதான். Not many, அநேகம் இல்லை. But still, what a concern he shows in seeking the lost sheep. ஆனால் அவர் எவ்விதமான அந்த நிலையில் அந்த இழந்து போன ஒன்றே ஒன்று, only one lamb was lost, and how he was seeking after that, அதை அவ்விதமாக அவர் தேடுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். You just think of the only one, the lamb which was lost. இழந்து போன ஒரே ஒரு ஆட்டை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். It was completely lost without the protection of the shepherd. மேய்ப்பனுடைய அந்த பாதுகாப்பு இல்லாதபடிக்கு முழுமையாய் இழந்து போன ஒரு நிலையில் காணப்படுகிறது. Dear people, a lamb, unless it has got the protection of the shepherd, the situation of that lamb is very pitiable. அந்த மேய்ப்பனுடைய பாதுகாப்பு இல்லாமல் காணப்படுகிற ஒரு ஆட்டின் நிலையானது மிக மிக பரிதாபமானதாக இருக்கிறது. Generally, the lambs are very the sheep, they are very innocent. பொதுவாக இவ்விதமான இந்த ஆடுகள் ஒரு கபடமற்றவைகளாய் இருக்கும். They are not cunning. அவைகள் அவ்விதமாக தந்திரமுள்ளவைகளாக இல்லை. They were not able to keep themselves safe when the wild animal attacks them. அவைகள் கொடிய மிருகங்கள் தாக்கும்படியான வேளைகளில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அவைகள் இல்லை.
no protection, பாதுகாப்பில்லை. It was lost, இழந்து போன நிலையில். It was helpless, உதவியற்ற நிலை. Dear people, a sinner in the world without God is in the same condition. தேவனை அறியாத ஒரு பாவியின் வாழ்க்கை இந்த உலகத்தில் அவ்விதமாகவே காணப்படுகிறதாக இருக்கிறது. He is lost in such a way, he has no protection, there is no one to protect him. அவன் இந்த உலகத்தில் பாதுகாக்க கூடாதபடிக்கு ஒருவரும் அவனை பாதுகாப்பாத நிலையிலே காணப்படுகிறான். He doesn't know how to protect when the wild animal, the devil attacks him. கொடிய மிருகமான பிசாக்கு அவனை தாக்கும் பொழுது அது எப்படியாக பாதுகாப்பு என்பதை குறித்து அறியாதவனாக இருக்கிறான். It doesn't know where to go and get good pasture. அங்கே நல்ல புல்வெளியை எப்படி தேடிப்போ என்பதை குறித்து அது அறியாக இருக்கிறதை போல, it doesn't know how to really live in this world. இந்த உலகத்தில் விதமாக வாழ்வது என்பதை கூட அவன் அறியாதவனாய் காணப்படுகிறான். Utterly he is helpless. அவன் முழுமையாக உதவியற்றவனாகவே காணப்படுகிறான். It is amazing that this shepherd was keenly interested in this one lamb which was lost. இழந்து போன இந்த ஒரே ஒரு ஆட்டை குறித்து அவ்வளவு கருத்தாய் இந்த ஆட்டு மேய்ப்பன் காணப்படுகிறதை குறித்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். Probably it is the one is not a big thing for him. Even if it is lost, no problem. அந்த ஒன்று இழக்கப்பட்டு போனாலும் கூட பெரிய பிரச்சனை இல்லை. Is not a big problem for him. அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. But still, his intention was to go and seek and find the lost. ஆனாலும் கூட அவருடைய நோக்கமானது இழந்து போனதை தேடும்படியாக, அதை கண்டுபிடிக்கும்படியாக கருத்துள்ளவனாக இருக்கிற மேய்ப்பனை பார்க்கிறோம். The good shepherd, the Lord Jesus Christ. இந்த நல்ல மேய்ப்பரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, He came and traveled all the way from heaven to the earth. அவர் தாமே பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு பிரயாணம் பண்ணி to find out the lost one. அவ்விதமாக இந்த இழந்து போனதை கண்டுபிடிக்கும்படியாக. Oh dear people, he had such a concern to come and to win the lost. அவ்விதமான ஒரு இழந்து போனதை அவர் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக அவ்வளவு அக்கறையோடு கூட செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். Are we not in the same condition of the lost lamb? இந்த இழந்து போன ஆட்டை போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறோம் இல்லையா? We don't have the wisdom and knowledge to protect ourselves from the enemy, the devil. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நம்மை தாக்கும் பொழுது நம்மை தாமே பாதுகாக்க கொள்ளக்கூடிய அறிவு ஞானம் நமக்கு இல்லை. Even sometimes we get entangled. Probably I don't know what happened to this lamb. இந்த ஆட்டுக்கு என்ன நடந்தது தெரியவில்லை. Probably it would have been caught up in the bush of thorns even sometimes. சில சமயங்களில் முள்ளு உள்ள புதரில் கூட போய் மாட்டிருந்திருக்க கூடும். Oh dear people, when the Lord Jesus Christ is mentioning about the lost sheep, இழந்து போன ஆட்டை குறித்து பேசும் பொழுது, I am sure that the lost sheep entangled in the thorns would have been in his mind. அவருடைய மனதில் முள்ளில மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த ஆடை குறித்து என்னமானதை காணப்படுகிறதாக இருக்கக்கூடும். It is true in our lives. நம்முடைய வாழ்க்கையில் விதமாய் காணப்பட இருக்கிறது. When Adam and Eve sinned, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது, what was the curse laid upon them? அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த சாபம் என்ன?
Genesis 3rd chapter, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் we see when they obeyed God, disobeyed God, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது God said, தேவன் இவ்விதமாய் சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Genesis 3rd chapter. Our God is telling here, எவ்விதமாக 18th verse, 18வது வசனம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். Here he says thorns and thistles. Dear people, sins are like thorns and thistles in our lives. பாவமானது நம்முடைய வாழ்க்கையில் முள்ளை போல குறுக்கை போல காணப்படுகிறது. Every man in the world is caught up in the thorns and thistles. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த முள்ளும் குறுக்கினால அவன் மாட்டிக்கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். He doesn't know how to relieve himself from this caught up situation. இந்த விதமான பிடிபட்ட நிலையிலிருந்து வெளிவரும்படியான வழி அவன் அறியாதவனாக இருக்கிறான். Wherever he turns, எங்கே திரும்பினாலும் a lot of thorns and thistles are coming and attack him. அங்கு அதிகமான முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கிறதாக இருக்கிறது. The problem of sin in this world is such a terrible thing and makes man miserable. பாவத்தினுடைய பிரச்சனையானது இந்த உலகத்தில் அவ்வளவு ஒரு பயங்கரமானதாக இருக்கிறது. அவனை நிர்பந்தமானவனாக மாற்றுகிறது. Not the status of his life delivers him from this thistles and thorns of sin. அவனுடைய உயர்ந்த அந்தஸ்து அவனை இந்த முள்ளு குறுக்கிலிருந்து அவனை விடுவிப்பதில்லை. Even the high education, படிக்கும்படியான மேற்படிப்பு, even in so many so-called cultured man, நாகரிகமான மனிதனும் கூட, dear people, how he is caught up in thistles and thorns of sin. இந்த முள்ளும் குறுக்கினால அவனுடைய வாழ்க்கையில எவ்விதமாக அவன் அகப்பட்டவனாய் காணப்படுகிறவனாய் இருக்கிறது நாம் பார்க்க. He is utterly helpless. அவன் முற்றிலுமாக உதவியற்றவனாக இருக்கிறான். Many people even think, is there a way for us to come out of it? இதிலிருந்து வெளியேறும்படியான வழியானது இருக்கிறதா? Dear people, it is absolutely true. Even we think and determine in many times, in many of our problems of sin, நம்முடைய வாழ்க்கையில பாவத்தின் பிரச்சனைகளில அநேக சமயங்களில நாம் ஏற்படுத்த முடியாத தீர்மானமானது how utterly fails very quickly. எவ்வளவு சீக்கிரமாக அது நம்முடைய வாழ்க்கையில் தோற்கடித்து விடுகிறது. How quickly it betrays our sinfulness. நம்முடைய பாவ தன்மையை அது எவ்வளவு சீக்கிரமாக வெளிப்படுத்தி விடுகிறது. Even though we call ourselves Christians, கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டாலும், even though we say that we know God, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும், how many times the ugly face of sin exhibits and makes us to be ashamed. எவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவமானது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி நம்மை வெட்கப்படுத்தக்கூடியலாய் மாற்றி விடுகிறது. Even St. Paul says, who can deliver me? பவுலும் கூட யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று பவுல் சொல்லுகிறார். Dear people, any honest man who really analyze his life honestly, எந்த ஒரு நேர்மையான ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாய் தன்னுடைய வாழ்க்கையில் பகுத்தறிகிற எந்த ஒரு மனிதனும், he will surely acknowledge the problem of sin and the shame which brings in his life. பாவத்தினுடைய பிரச்சனையும் அது தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற அவிதமான ஒரு வெட்கத்தை குறித்து அவனால் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடிவதில்லை. Is there a way by which I could come out? என்னுடைய வாழ்க்கையில வெளிவரும்படியான வழி என்பது உண்டா? Dear people, unless the Savior seeks me,
இந்த இரட்சகருடைய வாழ்க்கையை தேடவில்லை என்றால், it's a pity that I will be lost in the world and will be lost in eternity. நான் இந்த உலகத்தில் இழக்கப்பட்டவனாகவே காணப்பட முடியும். நித்தியத்திலும் இழக்கப்பட்டவனாகவே நான் என் வாழ்க்கையில வாழ்கிறவனாய் காணப்படுவேன். Oh, I pray that the Spirit of God should really make you to understand how horrible it is even in your own life. The problem of sin which causes such a misery and sadness in your heart. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையினுடைய வாழ்க்கையில பாவம் என்பது எந்த அளவுக்குடைய வாழ்க்கையில துயரத்தையும் துக்கத்தையும் உண்டாக்குறது, அவருடைய பயங்கரத்தை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக நான் ஜெபிக்கிறேன். I was a young man struggling with the problem of sin in my life. என்னுடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய பிரச்சனையில போராடி கொண்டிருந்தேன். I was not knowing this God. இந்த தேவனை நான் அறிந்திருக்கவில்லை. But I know and I am sure that He sought me. ஆனால் நான் அறிந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன், அவர் என்னை தேடி வந்தார். The gospel reached me. சுவிசேஷம் என்னை கிட்டி சேர்ந்தது. Through one of my friends, the Lord reached me with the gospel. ஒரு நண்பரின் மூலமாக இந்த சுவிசேஷமானது என்னை கிட்டி சேர்த்தது. It made me to realize my lost condition. நான் இழந்து போன நிலை என்னுடைய வாழ்க்கையில உணரும்படியாக செய்தது. I thank God for the gospel which made me to understand my real condition of my sinfulness. இந்த சுவிசேஷமானது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உண்மையான பாவ தன்மை என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்தும்படியாக காண்பித்து. Not only that, அது மாத்திரமல்ல, the gospel gave me the way by which I could come out from this rut of sinfulness. இந்த பயங்கரமான பாவன் உளையான நிலையிலிருந்து வெளியேறும்படியான வழியை காட்டிற்று. The centrality of the gospel is the person, the Lord Jesus Christ. இந்த சுவிசேஷத்தினுடைய மத்திய நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Oh dear people, I could see through the gospel how He sought me when I was a young man struggling with all my sinfulness and completely swindling in the miry clay of sin. ஒரு வாலிபனாக என்னுடைய வாழ்க்கையில இந்த உளையான சேற்றாகிய பாவத்தில் உழந்து கொண்டிருந்த வேளையில் சுவிசேஷமானது எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில் என்னை கிட்டி சேரும்படியாக அந்த சுவிசேஷத்தின் மூலமாக இந்த சுவிசேஷத்தின் மத்திய நபராக இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். So that is why we are concerned to preach the gospel to the people. ஆகவேதான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம். The only hope is the gospel. ஒரே ஒரு நம்பிக்கை இந்த சுவிசேஷம். Oh dear people, these days my heart really aches very much. இந்த நாட்களே என்னுடைய இருதயம் அதிகமாக வேதனைப்படுகிறது. Why? Oh, in the days previous, how much I failed to take the gospel to many people. இந்த கடந்த நாட்களில் இந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு எடுத்துச் செல்லுகிற காரியத்தில் நான் எவ்வளவு தவறி விட்டேனே. Oh, even if I want to take the gospel now personally to the people, I am unable to do this. ஆனா இந்த நாட்களில மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படியாக என்னுடைய வாழ்க்கையில விரும்பினாலும் என்னால செய்யக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. Yes, the gospel reached me, an unworthy sinner who was struggling in my sin. என்னுடைய வாழ்க்கையில பாவத்தினால போராடி கொண்டிருந்த ஒரு வாலிபனாக மனிதனுடைய வாழ்க்கையில இது என்னை கிட்டி சேர்ந்தது. If I am not a person who has got a concern to reach people with the same gospel with which I was reached, நான் சென்றடைந்து வந்து சேர்ந்த இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நான் எடுத்துச் செல்ல
மனமற்று இருப்பேனானால் ஐயோ. St. Paul says the same thing. I am a debtor to the barbarians and to the wise. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மூடருக்கும் பைத்தியக்காரருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். Oh dear people, when I think then unworthy sinner, how God saved me. இந்த ஒரு அபாத்திரமான மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி ரட்சித்தார் என்பதை சிந்திக்கும் பொழுது I feel guilty of my past failures in not fulfilling the great commission which God entrusted in me, to me. ஆண்டவர் இந்த மகா பெரிய இந்த சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும்படியான அவருடைய இந்த கட்டளை நிறைவேற்றுவதில் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவாக நான் பின்தங்கி போய்விட்டேனே என்பதாக எண்ணி நான் உண்மையாலுமே வருத்தப்படுகிறேன். I told God, Lord, if it really opens again, I will double-fold and threefold to reach out people with the gospel, even to go and preach the gospel, to meet people individually and talk to them as much as I could. ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் ஆகலும் ஆத்துமாக்களிடத்தில் போய் எவ்வளவாக என்னால முடியுமோ அவ்வளவாக இந்த சுவிசேஷத்தை நான் எடுத்து செல்லும்படியாக நான் பிரயாசப்படுவேன். Yes, dear people, gospel is the only hope, and the centrality of the gospel, the person, the Lord Jesus Christ, is the only hope for the fallen mankind. சுவிசேஷம் மாத்திரமே, இந்த சுவிசேஷத்தின் மையமான இயேசு கிறிஸ்து மாத்திரமே விழுந்து போன ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கிறது. In these days when I think of the love of God in my life, இந்த நாட்களில என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை எண்ணி பார்க்கும் பொழுது, Lord, you loved me, an unworthy sinner who was in a terrible situation. You sought me, ஒரு அபாத்திரமான பாவியாகிய என்னை விதமான சூழ்நிலையில ஆண்டவரே என்னை சந்தித்தீரே. If you had saved me, you could save anyone. ஆண்டவரே நீர் என்னை ரட்சிப்பீரானால் யாரையுமே ரட்சிக்க முடியும். Because God has not seen me any good in me to save me. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையை பார்த்து கர்த்தர் ரட்சிக்கவில்லை. What a great statement St. Paul could say in 1 Timothy. 1 தீமோத்தேயில பவுல் என்ன ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம். 1 Timothy, how St. Paul expresses himself, the greatness of the salvation that God reached with. தேவன் எவ்விதமாக அவருடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தினால வந்து சென்றடைந்ததை குறித்து எவ்வளவாய் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். John's God, 1 Timothy, 1st chapter and 15th verse, how St. Paul expresses here. 1 தீமோத்தேயு முதலாவது அதிகாரம் 15வது வசனம். This is a faithful saying and worthy of all acceptation that Christ Jesus came into the world to save sinners, of whom I am chief. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான், of whom I am the chief. Why he says, oh, I am unworthy, O God. ஆண்டவரே நான் ஒரு அபாத்திரமான ஒரு மனிதன். Is it not true that I was lost in my sin? என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவத்தில் அவதமாக நான் இழக்கப்பட்டு போனவனாக இருந்தது என்பது உண்மை இல்லையா? This is a faithful saying. இது உண்மை. Dear people, I know what it is. எனக்கு தெரியும் இது என்ன என்பதை. Because I was a man struggling with my sinfulness. என்னுடைய பாவ தன்மையினால் நான் போராடி கொண்டிருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். So St. Paul could say here with honest, அவர் தாமே நேர்மையாய் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
With all honesty, he acknowledges this is a faithful saying and worthy of all acceptation. உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. Jesus Christ came into the world to save sinners. Of them I am the chief. Dear people, I tell you, when the light of the gospel shines in the heart of a man, a sinful man, சுவிசேஷத்தின் வெளிச்சம் ஒரு பாவியான மனிதனுடைய இருதயத்தில் வீசும் பொழுது, however much the light penetrates, so however much he could understand of his sinfulness. சுவிசேஷத்தின் ஒளி எந்த அளவுக்கு அந்த இருதயத்தில் ஊடுருவுகிறதோ அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய பாவ தன்மையை உணர்கிறவனாய் காணப்படுவான். When you see some of the people called Christians express themselves as though they are very good people, சில கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் தங்களை தாங்களை மிக நல்லவர்கள் என்பதை காட்ட விரும்பும் பொழுது, some amount of pride in the heart, ஒரு விதமான பெருமை இருதயத்தில், different kinds of proudness, வித்தியாசமான பெருமை தன்மைகள். It's all because the light of the gospel has not penetrated deeply in the hearts of such people. அவ்விதமான மக்களுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தின் ஒளியானது ஊடுருவ வேண்டிய அளவில் ஊடுருவவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. Because St. Paul, why he could acknowledge, it is not a mere statement, இது ஏதோ சொல்லும்படியான ஒரு காரியமாக பவுல் இந்த இடத்துல சொல்லவில்லை. With all honesty he says, நேர்மையான விதத்தில் பேசுகிறார். What he felt he expresses. அவர் என்ன உணர்ந்தாரோ அதை தாங்க பேசுறாரு. How could such a man, highly educated, a man well grounded in the scripture, could say like this? இவ்வளவு ஒரு பெரிய படிப்பாளி, சத்தியத்தை இவ்வளவாக அறிந்திருந்த மனிதன் எவ்விதமாக சொல்ல முடியுது? Because it is the light, the gospel penetrated him. சுவிசேஷத்தின் ஒளி அவனுடைய இருதயத்தை ஆழமாய் ஊடுருவ செய்தது. Dear people, I tell you, the greatest blessing the life of a Christian is the light of the gospel's penetration. The life of a sinner. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவருடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய இருதயத்தின் ஆழத்தை ஊடுருவது. Because when the heart is open, இருதயம் திறக்கப்படும் பொழுது, when he could understand who he is, யார் என்பதை விளங்கிக் கொள்ளும் பொழுது, oh St. Paul, so-called Saul, when he was traveling to Damascus, Damascus நோக்கி அவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது, when the light of God penetrated him and slew him, தேவனுடைய அந்த வெளிச்சம் அவனை தாக்கி கீழே வீழ்த்தின பொழுது, he said, oh God, who are you, oh God? ஆண்டவரே நீர் யார் என்று சொன்னான். I tell you, dear people, unless we really are being penetrated with the light of the gospel, we will never have a thirst and hunger to know more of God. இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியும் வெளிச்சமும் ஒரு மனித உள்ளத்தில் அதிகமாக ஊடுருவவில்லை என்றால் தேவனை அவன் அறிவது என்பது கூடாத காரியம். Even though he may say that I know God, he doesn't know God as he ought to know God. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் அறியவில்லை. Dear people, the living relationship with God is the most essential thing in a Christian life, and he is saved. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு மிக முக்கியமானது.
Today I was just listening in the YouTube, the preaching of a very famous preacher among the Pentecostals. பெந்தகோஸ்தே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய புகழ்பெற்ற பிரசங்கித்தை கேட்டேன். I tell you, dear people, was telling we must have faith and see great things. நமக்கு விசுவாசம் வேணும், பெரிய காரியங்களை பார்க்க வேண்டும். Nothing of any sort of to understand him of his own. அவன் தன்னுடைய நிலையை குறித்து அவன் விளங்கிக் கொள்ளக்கூடிய காரியம் எதுவும் அல்ல. Nothing to understand the God as who he is. அவர் எவ்விதமானவை குறித்து அறிந்து கொள்ள முடியாத காரியம் அல்ல. Or we must achieve. We must see great blessings in this world. நம்ம நிறைய சாதிக்கணும், இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை பார்க்கணும். It's a sort of religion. I don't think. I'm really afraid as what will happen to such people. விதமான மக்களுக்கு என்ன நடக்கும் குறித்து எனக்கு தெரியவில்லை. Dear people, I am in no way here to condemn others. மற்றவர்களை ஆக்கினைக்கு எதுவாக நிறுத்தும்படியாக நான் இங்கே இல்லை. But when I see such people, thousands of people hearing his sermon in the YouTubeல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, what is there any usefulness and is there any glory to God in that? இதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? தேவனுக்கு மகிமை என்பது இருக்கிறதா? Dear people, St. Paul could say, I am the chief of sinners. பாவிகளில் பிரதான பாவி நான். Such a person, he said, oh, he came to seek and save which was lost. எழுந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியாக வந்தார். What is the real condition of a sinner? ஒரு உண்மையான பாவியின் நிலை என்பது என்ன? Why he is lost? ஏன் இழக்கப்பட்டு போனவனாய் காணப்படுகிறான்? In Ephesians 2nd chapter 12 to 13. எபேசியர் 2வது அதிகாரம் 12 13 முடிய வாசிக்கிறோம். That at that time ye were without Christ, being aliens from the commonwealth of Israel and strangers from the covenants of promise, having no hope and without God in the world. அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். And says you are too far from God. 13 says you were far off in a lost situation, nothing to do with God. In Ephesians 4 chapter 18-19, எபேசியர் 4:18-19, having the understanding darkened, being alienated from the life of God through the ignorance that is in them, because of the blindness of the heart. Oh dear people, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, understanding is darkened. Oh, when I see people, oh really I feel sad. Oh God, they don't know you. மக்களை பார்க்கும்போது சொல்லுகிறேன், ஆண்டவரே உம்மை அவர்கள் அறியவில்லை. They don't know the God of this world, the God of this universe. இந்த அகில உலகத்தை உண்டாக்கின தேவனை. They don't know the love of God. தேவனுடைய அன்பை தெரியாது. They don't have an knowledge of the hope in God. அவருடைய தேவனில் இருக்கிற நம்பிக்கை தெரியாது. They don't have the realization of their lost situation in the world and in eternity. இந்த உலகத்திலும் நித்தியத்திலும் இழக்கப்பட்டு போனவர்கள் என்பதை அவர்கள் அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Understanding darkened, புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, oh dear people, what a sad thing it is, alienated from the life of God. 19th verse, obeying past feeling, have given themselves over unto lasciviousness, to work all uncleanness with greediness. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவளோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவாதத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள்.
Why should God come down from heaven to restore such a abominable creature? இவ்வளவு ஒரு வெறுக்கப்படத்தக்க ஒரு சிருஷ்டியை தேவன் தேடி ஏன் வர வேண்டும்? Bible says we were the children of wrath, even Bible says. Ephesians 2:3. நாம் அவிதமாக கோபாக்கினின் பிள்ளைகளாக, we were enemies to God, தேவனுக்கு எதிராளிகளாய் காணப்பட்டோம். Our Bible says he was seeking the lost one with all diligence. எல்லா கருத்தோடு கூட கண்டுபிடிக்க மட்டுமாக, until he find it, he had a determination. அவருக்குள்ள ஒரு தீர்மானம், I will find it. Until I find it, I will never leave seeking. நான் கண்டுபிடிக்க மட்டுமாக தேடுவதை விட போவதில்லை. What an earnestness in seeking a sinner. ஒரு பாவியை தேடுகிறதுல என்ன ஒரு ஆழமான கவனம். Dear people, we were all lost, இழக்கப்பட்டு போனவர்களாய் காண, but God came down from heaven to seek me, one lost sinner, as an individual. இழக்கப்பட்ட ஒரே ஒரு நபராக இருந்த அந்த ஒரு நிலையில் தேவன் என்னை தேடி வருகிறார். Yes, he died for each individual. In Hebrews we see he tasted the death of sin for every sinner individually. ஒவ்வொரு பாவியின் பாவத்தை, மாவத்தின் மரணத்தை தனியாக ஒவ்வொரு தனித்தனியாக ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். For an individual. So he is a God of person, in person, தனியான நபராக தேடி வருகிறவராய் இருக்கிறார். He was seeking, தேடி கொண்டு போகிறார். Our Bible says, dear people, what is the motivation behind this? A fallen, lost sinner, why should be sought by the God himself? ஒரு விழுந்து போன ஒரு பாவியை தேவன் தேட வேண்டிய அவசியம் என்ன? What is the motivation which would have made him to seek? அங்கே தேடும்படியாக அவர் என்ன காரியமாக இருந்திருக்க கூடும்? When we analyze, there is no other explanation that we could give other than the unconditional love of God. நாம் தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை தவிர வேற எதுவுமே பேச முடியாது. The redeeming grace of God, மீட்கும்படியான கிருபை. Oh, I always think of the triangle of love. அன்பின் முக்கோணத்தை நான் அடிக்கடி, I am a person who can't love others. To love God and to love others. தேவனை நேசிக்கவோ மற்றவர்களை நேசிக்கவோ நான் முடியாத ஒரு மனிதன். But when I see God loving me, தேவனை நேசிக்கதை பார்க்கும் பொழுது, I could love him. அவர் நான் நேசிக்க முடிகிறது. I could love my brother. சகோதர நேசிக்க, because I am being loved in my unworthiness. என்னுடைய அபாத்திர தன்மையை நேசிக்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். If you don't have love, you don't know God. Bible says, dear people. So he sought the intensity with which he sought. You could see in Luke's Gospel, 15th chapter, லூக்கா 15, அவர் தேடினுடைய அந்த தாக்கத்தை நாம் பார்க்கிறோம். Because we don't have much time, I have to rush through. விதமாக நான் போக வேண்டியதா இருந்தது, சீக்கிரமாய் போக வேண்டியதா இருக்கிறது. 5th verse, and when he had found it, he layeth it in a shoulder's rejoicing. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. Dear people, I tell you, these days when I think of God's promises, oh, what a precious it is to me.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு விலையேற பெற்றவர்களாக எனக்கு இருக்கிறார். More than all the golds and all the riches in this world. இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான விலையேற பெற்ற பொருள்களை விட the promises of God, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். Oh dear people, I tell you, if a person could understand the love of God in his life, I tell you there is nothing that could shake him up. இந்த உலகத்துல அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பை மாத்திரம் அவன் விளங்கிக் கொள்ளுவானால் இந்த உலகத்தில் அவனை அசைக்கக்கூடியது ஒன்றுமே இருக்க முடியாது. Nothing could separate him. ஆண்டவருடைய அன்பிலிருந்து அவன் பிரிக்க முடியாது. The love brings a living relationship with God. இந்த அன்பு ஜீவனுள்ள தேவனோடு கூட ஒரு தொடர்புக்குள்ளாக உண்டாக்குகிறது. Many people they talk a lot of doctrines and many other things, but when pertaining to the living relationship with God every day, அநேகர் டாக்டரின் என்ற அநேக காரியங்களை பேசுகிறார். ஆனா ஜீவனுள்ள தேவனோடு அவருடைய வாழ்க்கையில் அணுகின தொடர்பு விதமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது many people falter, தவறுகிறார். Because the living relationship with God gives such an assurance and it makes him to live above the level of the world. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற அந்த தொடர்பு அவனுடைய வாழ்க்கையில ஒரு மேலான நிலைக்கு அவனை உயர்த்துகிறதாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கு மேலாக. I tell you dear friend, do you value the living relationship with God above all things in your life? உடைய வாழ்க்கையில எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டோடு கூட கொண்டிருக்கிற அனுதின ஜீவனுள்ள தொடர்பு உடைய வாழ்க்கையில இருக்கிறதா? That's why we see we were alienated. அந்நியர்களா இருந்தோம். ஆனா நம்மேல் வைத்த அன்பினால அவர் தாமே அவிதமாக அவர் தன்னையே மரித்து நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தொடர்பை ஏற்படுத்த. A living connection with God is the salvation. தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு தொடர்புக்குள்ளாய் வருகிறதே ரட்சிப்பு. His life was connected with the things of this world. Once உடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் காரியங்களோடு கூட இணைக்கப்பட்டதாக ஒரு காலத்தில் இருந்தது. That's true. Struggling with sin and evil, பாவத்தோடு பொல்லாப்போடு போராடி கொண்டிருந்தது. But now he has his relationship with God makes him a different person. ஆனா இப்போ ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு ஒரு வித்தியாசமான நபராய் அவனை மாற்றுகிறது. He could not help himself than loving God. தேவனை நேசிக்காமல் அவனால் இருக்க முடியவில்லை. He could not help other than loving the others. மற்றவர்களை நேசிக்காமல் இருக்க முடிவதில்லை. To pray for them. அவளுக்காக ஜெபிக்க. Oh, I pray yesterday even in this morning. Lord, even through this word, draw people. They can't come, Lord. They are lost sick. ஆண்டவரே, இழக்கப்பட்ட மாடாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவளை நிறுத்திக் கொள்ளும். They don't know how they are. அவளை எப்படியா இருக்கான் குறித்து அவளுக்கு தெரியாது. They don't know and they don't understand the lost condition of their horribleness. அவள் எழுந்து போன நிலையினுடைய பயங்கரத்தை அறியாமல் இருக்கிறார். They can't come, Lord. ஆண்டவரே, அவர்களால் வர முடியாது. But Lord, you draw them. Bible says, பிதாவானவர் அவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டார். Unless the Father draws. நான் சிலுவையில உயர்த்தப்படும் எல்லாரும் எடுத்துக்கொள்ள. I will draw all my people. என்னுடைய எல்லா மக்களை எடுத்துக்கொள்வேன். Lord, draw them. Draw them, Lord. ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். Spurgeon once prayed. Spurgeon ஒரு ஜெபிச்சான். Lord, draw. ஜெபித்தார். அவிதமாக பிரசங்கம் பண்ணும்படி ஜெபித்தார். Lord, draw your elect. உம்முடைய தெரிந்து கொண்டவர்கள் elect some more, O God. இன்னும் சிலரை தெரிந்தெடுத்துக் கொள்ளும். The zeal with which he was laboring for the souls. ஆத்துமாக்களுக்காக அவர் உழைத்த உழைப்பு. There is a sermon he preached, the concern for the lost souls.
இழந்து போன ஆத்துமாக்களுக்காக கொள்ளுகிற அக்கறை என்பதை குறித்த ஒரு செய்தி அவர் பிரசங்கித்திருக்கிறார். Dear people, when we rightly understand the gospel, இந்த சுவிசேஷத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுமானால், we will be the people seeking the lost like my master, like our master. நம்முடைய எஜமானனை போல இழந்து போனவர்களை தேடி அலைகளாகவே நாமும் காணப்படுவோம். We will go after seeking the lost. இழந்து போனதை தேடி நாம் பின்தொடருவோம். How are you this morning? இந்த காலையில் நிவிதமாய் காணப்படுகிறோம். Let's pray. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நீ தேடி வந்தீர், தேடி வந்து ரட்சித்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு ஆவியானவரே எங்களுடைய உள்ளங்களில பேசும், எங்கள் உள்ளங்களில பேசும், எங்களை உயர்த்தியும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.